பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த 7 கோடி ரூபாய் கொள்ளை வழக்கில் முன்னாள் ராணுவ வீரரின் மகன்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாரதி ராஜா இணைந்திருக்கிறார். பாரதி ராஜா, வணக்கம். இந்த கொள்ளை சம்பவத்தினுடைய மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். பெங்களூர்ல பட்டப்பகல்ல கொள்ளையடிக்கப்பட்ட வங்கி பணம் 7 கோடியே 11 லட்சம் ரூபாய் வழக்குல முக்கிய திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த காரை அந்த கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட காரை சித்தூர் பகுதியில் மீட்டிருந்தாங்க. அந்த காரை சில மாதங்களுக்கு முன்பு முன்னாள் ராணுவ வீரரான ராம்தாஸ் என்பவரின் மகன்கள் ரவி மற்றும் ராகேஷ் ஆகியோர் வாங்கியிருப்பது விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த காருக்கு போலி நம்பர் பிளேட்டுகளை பயன்படுத்தியதும் அவர்கள்தான் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தற்போது காரை போலீசார் மீட்டிருந்தாலும் கூட அவர்கள் 2 பேரும், ரவி மற்றும் ராகேஷ் 2 பேரும் தலைமறைவாக இருக்கிறார்கள். அவர்களை தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இந்த கொள்ளை சம்பவத்துல பெங்களூரை சேர்ந்த கோவிந்தாபுரா காவல் நிலையத்தைச் சேர்ந்த ஒரு காவலருக்கும் தொடர்பு இருப்பதாக தற்போது சந்தேகம் எழுந்திருக்கிறது. அந்த காவலரை தற்போது தங்களது வசம் எடுத்து தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஒட்டு மொத்தத்துல தற்போது வரை கார் கைப்பற்றப்பட்டிருந்தாலும் கூட பணமானது இன்னும் எங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியவில்லை. அதே போல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் காருக்கு இங்கு பெங்களூரில் வேறு ஒரு கார், அதாவது கர்நாடக பெங்களூர் பதிவெண் கொண்ட கார் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அதே போல இங்கிருந்து சித்தூருக்கு செல்லும் போது உத்தரப்பிரதேச பதிவெண்ணை பயன்படுத்தினார்கள். UP14 BX2500 என்ற நம்பரை பயன்படுத்தினார்கள். அதுவும் போலியான எண் என்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே இதன் உண்மையான உரிமையாளர்கள் யார், அவர்களை எப்படி தொடர்பு கொள்வது என்பதை இன்ஜின் மற்றும் சேஸ் நம்பரை கொண்டு தற்போது போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, ஏற்கனவே குற்றவாளிகளை நெருங்கி விட்டோம் என கர்நாடக உள்துறை அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் கூடுதல் தகவல்களை தற்போது தெரிவிக்க முடியாது என்றால் அது குற்றவாளிகள் தப்பிக்க வாய்ப்பாக ஏற்பட்டுவிடும். ஆனால் குற்றவாளிகளை நெருங்கி விட்டோம், விரைவில் கைது செய்துள்ளோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே அந்த கோவிந்தாபுரா காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலாளி சென்னப்பா அப்படின்றவர்கிட்ட மன்னிக்கவும் அன்னப்ப நாயக் என்றவரிடம் தற்போது தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏனென்றால் இந்த 2 பேருடன் அன்னப்ப நாயக் தொடர்பு கொண்டிருந்தது தற்போது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த கொள்ளை திட்டத்திற்கு அவர்கள் மூளையாக செயல்பட்டிருக்கலாம், அதாவது ரவி மற்றும் ராகேஷ் மூளையாக செயல்பட்டிருக்கலாம், அதற்கு அன்னப்ப நாயக் உதவி இருக்கலாம் என்ற கோணத்தில் தான் தற்போது விசாரணையானது நகர்ந்து கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா.